ஆக்சுவலாக வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட் என்ன வேண்டாம் சொல்லிட்டாங்க சார். சந்தானம்லாம் வேண்டாம், இது அந்த மாதிரி படம் இல்லை சொல்லிட்டாங்க. பட் ப்ரொடியூசர் தான் வந்துட்டு ரொம்ப அவர் ஃபோர்ஸ் பண்ணாங்க. இல்லை இல்லை இப்போ ஒரு இதுக்கு இருக்கட்டும் அப்படின்னாங்க. அப்போ அவரே என்கிட்ட சொன்னார், சந்தானம் நான் உங்களை வச்சு எதுவுமே எழுதலை, கருணாஸ் மட்டும் தான் ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன், கருணாஸ் கூட உங்களோட ஃப்ரெண்டுன்னு தான் போட்டிருக்கேன், ஃப்ரெண்டுன்னு போட்டு கேப் தான் விட்டுருந்தாரு, அதில் எதுவுமே இருக்காது, பிளைனாக தான் இருக்கும். இவங்க இதான் டைலாக் இதான் சீன், இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்களே பாருங்கள், நான் இவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. அதுக்கு நடுவில் நான் வந்து சார் இந்த மாதிரி நான் சொல்லலாமா, இந்த மாதிரி நான் சொல்லலாமான்னு கேட்டு நான் ஒரு ஒன்லைன் பஞ்சஸ் மாதிரி நான் போட்டேன். அது நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்துச்சு. ஏன்னா பிகாஸ் இஸ் டைரக்ஷன் த மூவி வாஸ் வெரி குட். அதில் என்னோட கேட்டகரி இதுவாக இருந்தது. இன்ஃபேக்ட் ராஜமௌலி சார் என்ன கேட்டாங்க தமிழில் பண்ணும்போது, அப்போ நான் ரொம்ப பீக்கில் இருந்தேன், நான் நீ கேட்டாங்க ஒரு திருடன் கேரக்டர். அப்போ அவர் சொன்னார் எனக்கு காமெடிலாம் அவ்வளோ வராது, நான் காமெடியும் பெருசாக நான் யூஸ் பண்ணதும் கிடையாது, அதனால் நீங்கள் வாங்க உங்களை மைமிங் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டயலாக்ஸே வேண்டாம், ஒரு திருடனை பற்றின ஒரு கதை அப்படின்வாங்க, நீங்கள் அது கடைசியில் வரும் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா சமந்தாவை லவ் பண்ணுற கேரக்டர். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் நான் சும்மா டப்பிங்கில் போட்டுறேன் டைலாக், நீங்கள் வேணான்னா எடுத்துருங்க சார்னு. சரி ஓகே, மைண்ட் வாய்ஸாக தான் இருக்குது, லிப்பே இருக்காது நீங்கள் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஆனால் அதை போட்டு பார்த்ததுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு பேசினார், யுவர் சச் அ ஒண்டர்ஃபுல், இது நீங்கள் நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு அந்த காமெடி வேணான்னு நினைப்பாங்க, பட் அவங்களும் அதை ரசிக்கிறாங்க.